Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இது ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போறோம். பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாம எப்படி செய்யறதுன்னு சின்ன டிப்ஸோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விதையோட தான் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்கா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் ரொம்ப கசப்பு தெரியாது. நீங்க ரொம்ப ஸ்லைஸா கட் பண்ணீங்கன்னா குழம்பே ரொம்ப கசப்பா தெரியும். திக்காவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப அது வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதும் அதை எடுத்துடலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை 2ஆ நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா 2 கை நிறைய எடுத்து உள்ள சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை நல்லா பழுத்து தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில அரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணியா கரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இப்ப தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பாருங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலா, அதாவது ஒரு மீன் குழம்புக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் தூக்கலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாவக்காய் புளிக்குழம்புல கசப்பே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நல்லா தளன்னு கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான, சுத்தமா கசப்பே இல்லாத பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி.